ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன். இதை எப்பொழுது நீ கேட்கிறாயோ அந்த நாளிலிருந்து நீ கேட்பது எல்லாம் அப்படியே நிறைவேறும். நீ பார்ப்பது எல்லாம் உனக்கு அப்படியே நடக்கும். உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும். உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு உன்னுடைய வருங்காலத்தை எண்ணி பயப்படாமல் இதை கவனமாக கேள், நம்பிக்கையோடு கேள். உன் எதிர்காலத்தை பற்றி பயம் உனக்கு எதற்கு? ஏன் உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய்? உன் கடந்த காலத்தை விட்டுவிட்டு உன் மனம் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஏன் அப்படி இருக்கிறாய்? ஒன்று புரிகிறதா குழந்தையே? அந்த கடந்த காலத்தை நினைத்து நினைத்து கடந்த காலத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? நீ சொன்னால்தான் எனக்கு தெரியும் என்னில்லை, நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும். உன் கடந்த காலம் சற்று கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து வந்தால்தானே உன்னுடைய நிகழ்காலத்தை நீ வாழ முடியும். உன்னுடைய கடந்த காலத்தை, உன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை, உன்னை விட்டு சென்றதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் இப்படித்தான் இருக்குமோ என்று நீயே தவறாக ஒரு கற்பனையை உன் மனதில் உருவாக்கி கொண்டு நீயும் கவலைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கவலைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாயே. நான் நிச்சயமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், உன்னுடைய கடந்த காலத்தை போன்று உன்னுடைய நிகழ்காலமோ அல்லது எதிர்காலமோ சர்வ நிச்சயமாக இருக்கவே இருக்காது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் உனக்கு புரிகிறதா? புரியவில்லையா? புரியவில்லை என்றால் இதை கவனமாக கேள். இந்த உலகம் சுழன்று கொண்டுதானே இருக்கிறது, வாழ்க்கையும் போய்கொண்டுதானே இருக்கிறது. நடந்த நிகழ்வுகள், உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த நாட்கள் அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்க சாத்தியமே இல்லைதானே. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கடந்த கால கஷ்டங்கள் மட்டும் மீண்டும் உன்னிடம் வந்துவிடும் என்று எப்படி நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக இந்த பயம் உன் மனதில் வந்து கொண்டிருக்கிறது? அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். ஒரு முறை பிரச்சனை, குழப்பம், வேதனை என்று நீ சந்தித்த ஒன்றை மீண்டும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உனக்கு இருக்கவே இருக்காது. உன் வாழ்க்கையில் அது நிகழவும் நிகழாது, மீண்டும் உன்னை நெருங்கவும் நெருங்காது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிலையானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல என்பதை நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டுதானே இருக்கிறேன். நீ துன்பத்தை கடந்திருந்தால் இப்பொழுது உனக்கு இன்பம்தானே காத்து கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையில் இன்பமயமான சூழல்தானே உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும். சற்று நன்றாக சிந்தித்துப் பார். உன்னுடைய கடந்த காலத்தில் நீ என்ன அனுபவித்துக் கொண்டிருந்தாய்? இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தில் நீ என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் இருந்து கொண்டிருந்தால், துன்பத்தை சந்தித்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலம் எப்படி துன்பமாகவே இருக்கும்? இன்பம்தானே வர வேண்டும். துன்பத்திற்கு பின் இன்பம்தானே வரும். உன் கடந்த காலத்தில் நீ துன்பத்தை அனுபவித்திருந்தால் இப்பொழுது இன்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய்தானே. இதில் ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? மேகம், வானில் மேகம் எப்படி கடந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து கொண்டே வந்துதானே ஆக வேண்டும். வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். கஷ்டம் வருகிறதே, துன்பம் வருகிறதே என்று அப்படியே நிற்காந்திருந்தால் கஷ்டம் அப்படியே நம்மிடமே இருந்துவிடப் போகிறதா என்ன? மாறிக்கொண்டுதான் இருக்கும். அனைத்துமே வாழ்வும் மாற்றம் பெற்று கொண்டுதான் இருக்கும்.
அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும், நம் வாழ்வும் மாறும் என்ற நம்பிக்கை உன் மனதில் முதலில் எண்ண வேண்டும். யாருமே, நடந்த நிகழ்வுகள், போன நபர்கள் யாருமே உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் மீண்டு வருவதற்கு வழியே இல்லை. அப்படியென்றால் நான் தொலைத்த சந்தோஷமும் நான் அடைந்த நிம்மதியும் எனக்கு மீண்டும் வராதா என்ற கேள்வியும் உன் மனதில் எழும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். வீணாக விவாதம் வேண்டவே வேண்டாம். உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் வேறு ஒரு வழியில் புது மாற்றத்தோடு உன்னை வந்து சேரும். உன்னை சேரும்படி நான் வழிவகை செய்வேன். வாழ்க்கை என்பது ஒரு நாணயம் போலத்தான். ஒரு பக்கம் இன்பம் இருந்தால் மறுபக்கம் துன்பம் இருக்கும். நீ இப்பொழுது எந்த பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். இன்பமான பக்கத்தில் நீ இருந்தால் உன் எதிர்காலம் மாற்றம் பெறும். துன்பமான பக்கத்தில் நீ இருந்தால் உன்னுடைய எதிர்காலம் அதைவிட பெரிய மாற்றம் பெற்றே தீரும். எனவே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்கம் என்னவென்று உனக்கு நன்றாகவே தெரியும். அப்படியானால் உன்னுடைய மறுபக்கம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள். கடந்த காலத்தை நினைத்து கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை நீ தொலைத்துவிட்டால் உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி நீ வளமாக வாழ்வாய், சந்தோஷமாக அதை எதிர்கொள்வாய்? எதிர்காலம் என்பது புதிதான ஒன்று அல்ல. முடிந்து போன கடந்த காலத்தையும் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தையும் வைத்தே எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி மாற்றம் பெறும் என்பதை யாராலும் மிக சுலபமாக கணித்துவிட முடியும். உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் நீ செய்யாமல் இருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு மறந்தும் கூட எந்த தீங்கும் செய்யாமல் இருந்திருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் மற்றவர்களுக்கு நீ அதிகமாக உதவிகள் செய்திருந்தால், உன்னுடைய கடந்த காலத்தில் தேவை என்று உன்னிடம் வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் பாசத்தையும் அவர்களுக்கு நீ கொடுத்திருந்தால் உன்னுடைய எதிர்காலம் சர்வ நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கும். வளமான பிரகாசமான எதிர்காலமாகவே இருக்கும். அதே போல இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தில் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டிருந்தால், புண்ணிய காரியங்களை செய்து கொண்டிருந்தால், மற்றவர்கள் மனம் மகிழும்படி ஏதாவது ஒரு காரியத்தையோ நிகழ்வுகளையோ நீ நடத்தி கொண்டிருந்தால், தான தர்மமோ அல்லது குறைந்தபட்சம் ஆறுதலான 4 வார்த்தைகளையோ நீ அளித்து கொண்டிருந்தால், அப்படியென்றால் சரியாக புரிந்து கொள். உன்னுடைய எதிர்காலம் சர்வ நிச்சயமாக மிக பிரகாசமான வளமான வாழ்வாகவே இருக்கும். வாழ்வான காலமாகவே இருக்கும். இப்பொழுது உனக்கு எல்லாம் மிக தெளிவாகவே புரிந்திருக்கும். கடந்த காலத்தை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நிகழ்காலத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ பழகிக்கொள். நீ நிம்மதியாகவும் மற்றவர்களுக்கு உதவும் வண்ணம் வாழ்ந்தாலே போதும். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமே உனக்கு வேண்டாம். சர்வ நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் வளமான காலமாகவே இருக்கும். உன் எதிர்காலத்தை நான் எழுதிவிட்டேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்படவோ வேதனைப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் புது கணக்கு துவங்கும் தருவாயில் இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்களுக்கு படும். காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான ராஜயோகம் ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். நீயும் உன்னுடைய உற்றார் உறவினர்களும் சந்தோஷமாக மன நிம்மதியோட சந்தோஷமாக வாழ்வார்கள். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் போதும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து தன்னுடைய லட்சியத்தை முன்னிறுத்தி வேறு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய், பொறாமை,
வயநஞ்சகம், திருட்டு போன்ற எண்ணங்களே இல்லாமல் இருப்பவன் அவனுடைய வாழ்வில் ஞானத்தையும் வெற்றியையும் நிச்சயமாக அடைந்தே தீருவான். என்மேல் உனக்கு முழுமையாக நம்பிக்கை இருந்தால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்கவே முடியாது. உன் மனதில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு துளி அவநம்பிக்கை இருந்தாலும் கூட நீ என்னை பின்பற்றுவதில் எந்த ஒரு ஆதாயமே உனக்கு கிடையாது. உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால், உனக்கு ஒன்று நடக்கவில்லை என்றால் அது வேறு யாருக்கோ சென்றிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கும் ஒரு நாள் வரும், அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் என்று முழு மனதோடு நம்பிக்கையோடு இரு. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் உனக்கு சர்வ நிச்சயமான பிரகாசமான வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும். உனக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள். நான் உன்னை சோதிப்பேனே தவிர ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன். தைரியமாக இரு. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாகவோ தீங்காகவோ நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம் வாழ்க்கையை எது நடந்தாலும் சாயப்பா மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை உன் மனதில் முழு இருந்தாக போதும். உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் எதற்கு? நீ இதுவரை காணாத பிரகாசத்தை உன் வாழ்வில் பார்க்கத்தான் போகிறாய். நீ அடைய விரும்புவதை நிச்சயமாக அடைவாய். நான் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த தருணத்திற்காகத்தானே இது நாள் வரை காத்திருந்தாய். உனக்கானவே இன்ப யோகம் காத்து கொண்டிருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்து கொண்டிருந்தாயோ அதுவும் உன்னை தான் இது நாள் வரை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த கோடீஸ்வரர் யோகம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ வேதனைப்பட்டு கொண்டோ துன்பப்பட்டு கொண்டோ மனதை போட்டு புலம்பிக் கொண்டே இருந்தால் உனக்கான சந்தோஷம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமலேயே போய்விடும். இனம், மதம், மொழி ஆகிய வேறுபாடுகளை எல்லாம் கடந்தவர் சாயிநாதர். ஆழ்ந்த நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டை மட்டுமே தன் பக்தரிடமிருந்து காணிக்கையாக பெறுபவர் சாயிநாதர். நேரம் காலம் என்று எதுவுமே கிடையாது சாயிநாதருக்கு. தன் பக்தர்கள் மனதார அவரை நினைத்தாலே போதும் அவர்களை தேடி ஓடி வந்து விடுவார். ஷீரடியிலிருந்து 400 மைல் தொலைவில் வாழ்ந்தவர் திருமதி சாந்தா என்னும் பெண்மணி. இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு விரதமிருந்து நைவேத்தியம் செய்து அவரின் திருவுருவ படத்திற்கு படைத்து பூஜை செய்வது வழக்கம். ஒரு நாள் வியாழக்கிழமை வந்தது. அன்று விடுமுறை என்பதால் அவளின் மகன் பாபு வீட்டில் இருந்தான். தன் தாய் பலவிதமான பலகாரங்களை செய்வதைக் கண்டு அவளிடம், அம்மா, இன்று நம் வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வரவிருக்கிறார்களா? ஏன் இத்தனை விதமான இனிப்புகளும் பட்சணங்களும் செய்கிறீர்கள் என்று கேட்டானாம். அவனுக்கு பதிலளிக்கும் விதமாக சாய்பாபாவின் புகைப்படத்தை காட்டி, இவர் ஷீரடியில் வசிக்கிறார். இவருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காகவே அதிரசம், பாயசம் முதலியவற்றை செய்து வைத்திருக்கிறேன் என்றாலாம். இதை கேட்ட பாபு ஆச்சரியத்துடன், அம்மா, படத்துக்கு முன்னாடி வைத்தால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று கேள்வி கேட்டானாம். ஷீரடி ரொம்ப தொலைவில் உள்ளது, அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் என்று கேட்டானாம். தன் பூஜை வேலைகளில் மும்முரமாக இருந்த சாந்தா அவனை சமாதானப்படுத்தும் விதமாக, சரியாக 12 மணிக்கு நம் பாபா நம் வீட்டிற்கு வருவார், நீ பொறுமையாக இரு, நிச்சயம் அவர் வருவார் என்றாலாம். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விளக்கில் எண்ணெய் இல்லாததை கவனித்தவள் தன் மகனிடம், கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொள், நான் கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்றாளாம். பாபுவின் கண்கள் வாசலை நோக்கியே இருந்தது. படத்தில் இருக்கும் சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் விரும்பியது. அவன் மணி 12க்கு ஆவதற்காக காத்திருந்தான்.
அதே நேரம் ஷீரடியில் மதிய ஆராத்தி முடிந்து அனைவரும் பாபாவிடம் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தனர். கற்கண்டை விட மிகவும் சுவையானது சாயப்பாவின் அருளுரை வாக்கு. கல்கண்டின் இனிமையைப் போல அவர் பேசத் தொடங்கினார். உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருவர், ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும், பிராணிகள், விலங்குகள் எது வேண்டாலும் இருக்கட்டும், அவர்களை அன்புடன் நடத்துங்கள். உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரியுங்கள். அவர்களிடத்தினை வெறுப்பினை காட்டாதீர்கள். இப்படி சாயப்பா சிறப்பான அமுத மொழிகளை கூறி முடித்ததும் பக்தர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். அந்த தருணத்தில் பாபுவின் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யாரென்று பார்ப்பதற்கு கதவை திறந்தான் பாபு. வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலைப்பாகையும் அணிந்து சாயிநாதர் நின்றிருந்தார். கடையிலிருந்து தன் தாய் திரும்பி வந்ததும், அம்மா, நீங்கள் சொன்னது போல் பாபா நம் வீட்டுக்கு வந்தார். அதுவும் சரியாக 12 மணிக்கு வந்து கதவை தட்டினார். திறந்து பார்த்தால் பாபா நின்று கொண்டிருந்தார். நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்து விடுவேன் என்று கூறி ஆசிர்வதித்துவிட்டு சென்று விட்டார் என்று மகன் தன் தாயிடம் கூறினானாம். பாபாவின் லீலைகள் அற்புதம் வாய்ந்தது. அந்த லீலைகள் அந்த தாய்க்கு நன்றாகவே தெரியும் என்பதால் மகன் கூறியதை கேட்டு மெய்சிலிர்த்து போனவளாக அப்பாவின் திருவுருவப் படத்திற்கு நமஸ்காரம் செய்தாள். நமக்கான அனைத்தையும் பாபா செய்வார், செய்து கொண்டே இருப்பார். நமக்கான அனைத்தையும் செய்து நம் முகத்தில் ஆனந்தத்தை பார்ப்பதே சாயப்பாவின் விருப்பமும் கூட. நெடுநாள் போராட்டங்கள் ஓயும். நமக்கான நல்ல மாற்றங்கள் நம் வாழ்வில் நிகழும். மெய்சிலிர்க்கும் அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக நம் சாயப்பா அதை நடத்தி வைப்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்பவர்கள் எவருமே தோற்றதாக சரித்திரமே இல்லை. முழு மனதோடு, நம்பிக்கையோடு, பொறுமையோடும் பக்தியோடும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கலாம். உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து. நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே
உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக் கொண்டே இரு. குழந்தையே, அவர்களெல்லாம் உதட்டளவில் உன்னிடம் வருத்தத்தை தெரிவித்துவிட்டு மனதளவில் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் மனதிற்குள் உன் கஷ்டத்தையும் நீ படும் வேதனையையும் பார்த்து மகிழ்ச்சியுறுகிறார்கள், சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலில் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையாக இருப்பவர்களையும் முதலில் கண்டுபிடி. பின் அவர்களோடு பழக்கத்தை வைத்துக்கொள். உன்னை மாதிரியே உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று தவறாக எண்ணிவிடாதே. அதற்காக உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையுமே நீ சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் என்று நான் கூறவில்லை குழந்தையே. உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் பலம் பலவீனம் அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் குழந்தையே. உன் மனதை பலவீனமாக்கும் அனைத்து விஷயத்தையும் மாற்றி உனக்கு பலமாகும் விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் பல மாற்றங்களையும் எதிர்கொண்டு காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் பலமாக உன் வாழ்வு அமையத்தான் போகிறது. எப்பொழுதுமே கவலைப்படாமல் இரு குழந்தையே. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணத்தை முன்னேறி கொண்டே இரு. உனக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அந்த தடைகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு ஒதுக்கிவிட்டு உன் பயணத்தை நீ மேற்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பாவும் உன் வழித்துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு துணையாகவே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு. உன் வாழ்க்கைக்கு நான் அனைத்தையும் நல்ல மாற்றங்களை செய்வேன். உன் வார்த்தையை மதிக்காதவர்களை நினைத்து நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு, உன் மனதை வேதனைப்படுத்துபவர்களுக்கு காலமாக இருந்து தக்க பதிலடியை, தக்க பதிலை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக உன் சாயப்பா உன்னை விடவே மாட்டேன் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீயோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள், ஞாபகம் வைத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று இருந்து விடாதே. அதுதான் முடிவு என்றும் நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்து கொண்டே இருக்கிறது. இதைவிட மிக பொக்கிஷமான ஒன்றை உன்னை நோக்கி அனுப்பி வைக்க உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கைகளை என்னிடம் கொடுத்து விடு குழந்தையே. நீ நிம்மதியாக உன்னுடைய பயணத்தை மேற்கொள். உனக்கு துணையாக, வழித்துணையாக எப்பொழுதும் உன் வாழ்வு முழுவதும் உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன். உனக்கு வரும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சோதனைகளையும் நான் சந்திப்பேன் குழந்தையே. நான் உன் வாழ்வை மீட்டெடுப்பேன், பாதுகாப்பேன். உனக்காகவே உன் வாழ்க்கையை நான் மீட்டே கொடுப்பேன். மிகப்பெரிய புயலோ சூறாவளியோ உன்னை அழித்துவிட முடியாது குழந்தையே. ஏனென்றால்
நீ உன் அப்பாவின் கைகளில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு. என் பிரியமான கண்மணியே, உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. எல்லா நேரமும் உதடுகளில் சிறிய புன்னகையை வைத்துக்கொண்டே இருங்கள். அது தருகின்ற தன்னம்பிக்கையை வேறு எதனாலும் தரவே முடியாது. எனவே என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு.